தைரியமா பேசணும் தான் வந்திருக்கேன். என் பிள்ளை படிக்க சொல்லவே அவர் பேரு தான் நான் வச்சேன். ஆவடியில படிச்சிருக்க சொல்ல விஜயகாந்த் தான் என் பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்ல நான் பெங்களூர்ல இருந்த பார்க்கவே முடியல. என்னால ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு நாள் நான் சாப்பிடவே இல்லை. அவரு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்பேற்பட்ட நல்லவங்க எல்லாம் இருக்காத கடவுளை எண்ணிட்டுன்னு போக கூடாதா? அவரு உயிரோட வச்சுட்டு நான் என்னத்துக்கு சொல்லி நாட்டுக்கு இவ்வளவு செய்யறாரு. அவரு இருக்கணும் இல்ல நாட்டுக்கு அவரே வச்சிருக்காரு. கடவுள் என்னையே வச்சிருக்கணும் சொல்லு. நான் ரொம்ப டெய்லி அவரை பத்தி நினைக்காத நாளே இல்லை. அவ்வளோ வருத்தப்படுறேன் நானு. இதோட எல்லாருக்கும் அவருக்கு உறுதுணையா இருக்கணும், தெய்வமா இருக்கணும். அதை பத்தி தான் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரியா, அவர் பிள்ளைங்களை அவரு காப்பாற்றணும், அவர் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டணும். அவரை மாதிரியே அவர் பிள்ளைங்களும் பேர் எடுக்கணும். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்பா. நாங்க NSK நகர்ல இருக்கோம், சென்னை. ஆனா பெங்களூர்ல எங்க பொண்ணுங்க இருக்காங்க. நான் அங்க போய் மாட்டிக்கிறதுனால நான் அவரை பார்க்க முடியல. என் பசங்களாம் பார்த்தாங்க, நான் பார்க்கல. எனக்கு அதே ரொம்ப கவலையா இருந்து நான் வண்டிங்க சாப்பிடவே இல்லை. அவரை நினைச்சே நான் அழுதுன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப அவருன்னா பிடிக்கும். அவர் படம்னா நான் அதை பார்ப்பேன். விஜயகாந்த் மாதிரி தான் இருப்பாரு என் பிள்ளை. நான் சின்ன வயசுல எல்லாரும் ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த விஜயகாந்த் அம்மா வராங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா இப்ப அவரே மறைஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றிப்பா. ஆமா, என் புள்ள போன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னைட்டும் போக கூடாது அந்த கடவுளுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரெல்லாம் நாட்டுக்கு இருந்தா எவ்வளவு ஏழை மக்களுக்கு, முதியோருக்கு எல்லாருக்கும் எவ்வளவு செய்திருப்பாரு. கடவுள் பாரு, அவருக்கு அவர் நோலாம் நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒரு நாளும் ஒரு நோவு. 10 வருஷம் வேதனைப்பட்டாருன்னு சொல்லவும் என் மனசெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஏன் இப்படியாப்பட்ட நல்லவங்களுக்கா இப்படி ஒரு சோதனை? எங்க இருக்குது தெய்வம் சொல்லு. அதாமே கடவுளே எப்படி ஒரு பண்ணிருக்கிறாரு. ரொம்ப பேஜாராயிடுச்சுப்பா எனக்கு. நேர்ல பார்க்க முடியலையே என்னால. நேர்ல பார்த்துருந்தா எப்படி, நேர்ல பார்க்க முடியலையேன்னு தான் நான் கவலைப்படுறேன். இனி அவர் பிள்ளைங்களுக்கு அவர் உறுதுணையா இருந்து நல்லவளே பார்க்கணும், நல்லா செய்யணும்ப்பா. அவரு ரொம்ப சந்தோஷம் நான் பேசுறதுக்கு. அவரை பத்தி அவர் ஆத்மாவில நான் நிறைஞ்சு இருக்கணும்னு நான் பேசுறேன். அவரு செய்ததெல்லாம் எனக்கு நான் வீட்டு வேலை தான்ப்பா செய்துவேன். என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். அதனால அவர் செய்த உதவிக்கெல்லாம் நான் அவரை வந்து பார்க்க கூட முடியல. அதனால என் பிள்ளைங்க, ஆனா இவரை மாதிரி வாழ்க்கையாலே வாழணும்னு என் பிள்ளைய நான் வாழ்த்தேன். அப்படிதான் அவன் வாழ்ந்துக்கின்னு இருக்கான். நான் எங்களால முடிஞ்சத நாங்க கடவுளுக்கு. ஏழைன்ற ஒரு பிரசாரம் இருக்கவே கூடாது உலகத்துல. என்ன சொல்றது, ஏதோ என்னை பாதி இருக்கிறவங்க ஏதோ கஞ்சோ கூட குடிக்கிறோம். என்னை விட மோசமா இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் அவர் மனசுல பூந்துக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அம்மாவுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியாது விஜயகாந்த். இப்பதான் நம்ம நாங்க ஒரு 20 வருஷமா விஜயகாந்த் ஃபேன் தான். நான் அவங்க அம்மா இருக்கும்போது சின்ன வயசுல அப்படி சொல்லிக்கிறாங்க. நாங்க ஃபேன் 20 வருஷமா நான் ஃபேன். ஒரு படம் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ஆனா அவரை நேரடியா பார்த்தது இல்லை. ஆமா ஆமா ஆமா, ஒரு பாதிப்பு. நாங்க இங்கே பார்த்தோமே. நாங்க அந்த அன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா லீவ், 2 நாள் போயிட்டு அங்க தீவுத்தடக்கு போயிருந்தோம். வண்டி கூட பேக் வந்திருந்தோம். ஸ்கை வாக்ல இருந்து எல்லாம் மேல எங்க ஆளுங்களா காமிச்சோம். இங்கேயே வர முடியல, அவ்வளோ கூட்டங்க. அவங்க பசங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. மக்கள் கொடுக்கணும், நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இவரை மாரி அவரை வரணும்னு, பசங்களும் வரணும்னு நம்மளுக்கு ஆசை. இவரோட மனசு அவருக்கு இருக்கணும் எல்லாருக்கும்.